தேர்தல் பிரச்சாரத்திற்காக பிரதமர் மோடி கன்னியாகுமரி வரும் நிலையில் ஹெலிகாப்டர் ஒத்திகை பார்க்கப்பட்டது. அகஸ்தீஸ்வரம் விவேகானந்தா கல்லூரி மைதானத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் கலந்து கொள்ள உள்ள நிலையில் ஹெலிகாப்டர் பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்வு நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சாலையில் இருந்த வேகத்தடையை கவனிக்காததால் சுற்றுலா வாகனம் முன்னால் சென்ற கார் மீது மோதி விபத்திற்குள்ளானது. கரையாம்புதூரில் நிகழ்ந்த இந்த விபத்தில் உயிர் சேதம் ஏற்படாத நிலையில் விபத்து குறித்த சிசிடிவி காட்சி இணையத்தில் வெளியானது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் கோயில் நிதி 86 லட்சம் ரூபாயை கையாடல் செய்த இந்து சமய அறநிலையத்துறை ஆய்வாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 2021 முதல் 23 வரையில் பணியாற்றிய பால்வண்ணன் என்பவர் தனது கட்டுப்பாட்டில் இருந்த 43 கோயில்களின் நிதி 86,06,000 ரூபாயை கையாடல் செய்ததாக புகார் அளிக்கப்பட்டது. புகாரின் அடிப்படையில் ஊத்தங்கரை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தனது அன்னையின் நினைவாக தூய்மை பணியாளர்கள் உட்பட 10 பெண்களுக்கு நடிகர் ஆரி தங்க நாணயம் வழங்கி கௌரவித்தார். ஒவ்வொரு ஆண்டும் தனது அன்னையின் நினைவாக இவ்வாறு பெண்களை சிறப்பிக்க உள்ளதாக கூறிய ஆரி, ஒரு ஆண் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த சமூகம் சொல்லித்தர ஆரம்பிக்க வேண்டும் என தெரிவித்தார். சக்கரன் கோவில் பகுதியில் வேன் ஓட்டுநரான முருகன் மர்மமான முறையில் இறந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஓட்டுநரின் உடலை வாங்க மறுத்து அவரது உறவினர்கள் 5வது நாளாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சக்கரன் கோவில் ராஜபாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் 48 கிராம மக்கள் ஒன்றிணைந்து ஆர்ப்பாட்டம் நடத்தி வந்தனர். இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் சங்கரன் கோவில் எம்எல்ஏ பேச்சுவார்த்தை நடத்தியும் எந்த பயனும் இல்லாததால் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. ஈரோடு மாவட்டம் குருவரெட்டியூரில் உயிரிழந்த பெண்ணின் உடலை திராவிடர் விடுதலை கழகத்தைச் சேர்ந்த பெண்கள் சுடுகாடு வரை தோளில் சுமந்து சென்று இறுதி மரியாதை செய்தனர். திராவிடர் விடுதலை கழகம் ஈரோடு வடக்கு மாவட்ட தலைவரான நாத்திக ஜோதி என்பவரின் மனைவி மகேஸ்வரி உடல் நலக்குறைவால் உயிரிழந்தார். அவரது கண்கள் தானமாக வழங்கப்பட்டது. பின்னர் அவரின் உடலை விடுதலை கழகத்தைச் சேர்ந்த பெண் தோழர்கள் சுமந்து சென்று இறுதி ஊர்வலத்தை தலைமையேற்று நடத்தினர். ராமநாதபுரம் அரசு மாதிரி பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் விஷப்பூச்சிகளின் கடிக்கு ஆளாகி உள்ளனர். மாணவர்களில் சிலருக்கு உடல் முழுவதும் கொப்புளங்கள் மற்றும் புண்கள் ஏற்பட்டுள்ளன. விசாரணையில் மாதிரி பள்ளி விடுதி அருகே புதர் மண்டி கிடப்பதால் பூச்சிகள் கடித்ததாக கூறப்படுகிறது. காயங்களுக்கு மாணவர்கள் சிகிச்சை பெறும் நிலையில் தூய்மையான சுற்றுச்சூழலை ஏற்படுத்தி தர அரசு மாதிரி பள்ளி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாணவர்களின் பெற்றோர் வலியுறுத்தியுள்ளனர். நாகையில் பழங்குடியின மக்கள் தொழில் செய்வதற்காக மாவட்ட ஆட்சியர் ஜானி டாம் வர்கஸ் 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நடமாடும் வாகனத்துடன் கூடிய இலவச சிற்றுண்டி கடையை அமைத்துக் கொடுத்துள்ளார். மாவட்ட ஆட்சியரின் இச்செயலுக்கு பழங்குடியின மக்கள் நன்றி தெரிவித்தனர். நெல்லை மாவட்டம் சிவசுப்பிரமணியபுரம் கிராமத்தில் இடுகாட்டை காணவில்லை என ஊர் மக்கள் போலீசாரிடம் புகார் அளித்துள்ளனர். தனிநபர் ஒருவர் ஜேசிபி இயந்திரம் கொண்டு கல்லறைகளை இடித்து பாதை அமைத்துள்ளதால் அப்பகுதி மக்கள் புகார் அளித்துள்ளனர். சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாகர்கோவில் அருகே சாலையில் நடந்து சென்றவர் மீது சரக்கு வாகனம் மோதியதில் சம்பவ இடத்திலேயே பலியானார். மயிலாடி பகுதியில் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த ஜோசப் என்ற கூலி தொழிலாளி மீது பின்னால் வந்த மினி டெம்போ வாகனம் மோதியது. இதில் தூக்கி வீசப்பட்டதில் அவர் சம்பவ இடத்திலேயே பலியானார். விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்திற்கு நகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்தனர். மேலக்கடையநல்லூரில் செயல்பட்டு வரும் தனியார் திருமண மண்டபம் 2015ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரை நகராட்சிக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கியான சுமார் 9,90,000 நகராட்சிக்கு செலுத்தவில்லை. இதனால் நகராட்சி ஊழியர்கள் புதன்கிழமை திருமண மண்டபத்திற்கு சீல் வைத்தனர்.
கீழ்கட்டளையில் போதைப் பொருட்கள் அதிகரிப்பை கண்டித்து பாஜக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழகத்தில் போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகரித்து வருவதாகவும் அதனை கட்டுப்படுத்த திமுக அரசு நடவடிக்கை எடுக்காததை கண்டித்தும் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட பாஜக சார்பில் கீழ்கட்டளை பேருந்து நிலையம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் திரளானோர் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக கோஷம் எழுப்பினர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் 30 ஆண்டுகளாக கிடப்பில் கிடந்த புதிய பேருந்து நிலையத்திற்கு அமைச்சர் தாமோ அன்பரசன் அடிக்கல் நாட்டினார். சுமார் 6 ஏக்கர் பரப்பளவில் 90 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2 அடுக்குகளுடன் இப்பேருந்து நிலையம் அமைய உள்ளது. தரைத்தளத்தில் 40 மாநகர பேருந்துகள் நிறுத்துவதற்காக புறநகர் பேருந்து நிலையம், 40 விரைவு பேருந்துகள் நிறுத்தும் இடம், காத்திருப்பு அறை, உணவகம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளுடன் அமைய உள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியத்துக்குட்பட்ட ஐயப்பன் தாங்கல், கோவூர், பெருகம்பாக்கம், கொளப்பாக்கம் உள்ளிட்ட 10 ஊராட்சிகளுக்கு குப்பைகள் அகற்றுவதற்கான டிராக்டர்களை அமைச்சர் தாமு அன்பரசன் ஊராட்சி நிர்வாகத்திடம் வழங்கினார். குப்பைகளை அகற்ற சுமார் 1 கோடியே 16 லட்சம் மதிப்பீட்டில் 16 டிராக்டர்களும் 2 கோடியே 40 லட்சம் மதிப்பீட்டில் டிப்பர் லாரிகளும் வழங்கப்பட்டுள்ளது. பல்லடம் அருகே பட்டப்பகலில் வீட்டில் புகுந்து நகை திருடப்பட்டது. வேலப்ப கவுண்டம்பாளையத்தை சேர்ந்த பழனிசாமி, புஷ்பலதா தம்பதி தோட்டத்தில் வேலை பார்த்துவிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தபோது வீட்டின் பூட்டை உடைத்து 10 சவரன் நகை திருடப்பட்டது. இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் மர்ம கும்பலை வலைவீசி தேடி வருகின்றனர். வேலூரில் நீண்ட காலமாக உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த முதிய தம்பதி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளிக்கொண்டா பகுதியைச் சேர்ந்த முதிய தம்பதி கமலக்கண்ணன், விஜயலட்சுமி இவர்கள் இருவரும் சர்க்கரை வியாதியால் பாதிக்கப்பட்டு நீண்ட காலமாக சிகிச்சை பெற்று வந்தனர். இதனால் தினமும் அவதியடைந்து வந்த இவர்கள் பூச்சிக்கொல்லி மருந்தை குடித்து தற்கொலை செய்து கொண்டனர். இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை எண்ணூரை சேர்ந்த மின்வாரிய ஊழியர் தாமோதரன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தனது மகனுக்கு அரசு வேலை வாங்க ஒருவரிடம் 20 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து ஏமாந்ததாகவும் அந்த விரக்தியில் இந்த விபரீத முடிவை எடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். திருவள்ளூரில் சேதமடைந்த பேருந்தை சரி செய்யாத 2 அரசு பணியாளர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி பேருந்து நிலையத்தில் சேதமடைந்த அரசு பேருந்து குறித்த வீடியோவை சமூக ஆர்வலர் ஒருவர் இணையத்தில் பதிவிட்டார். இதன் எதிரொலியாக இளநிலை பொறியாளர் மற்றும் தொழில்நுட்ப ஊழியர் என 2 சஸ்பெண்ட் செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் 2 இடங்களில் காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளது. இதனால் 300க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் தீயானது பற்றி எரிந்தது. இந்த காட்டுத் தீயால் அரிய வகை மரங்கள் மற்றும் மூலிகை செடிகள் தீயில் எரிந்து நாசமடைந்து வருவது குறிப்பிடத்தக்கது. நீலகிரி மாவட்டம் கூடலூரிலிருந்து மைசூரு செல்லும் தேசிய நெடுஞ்சாலை அருகே திடீரென காட்டுத்தீ பற்றி எரிந்தது. இந்த தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் சுமார் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். சிகரெட் பிடித்து சாலையோரங்களில் வீசி செல்வதாலும் இவ்வாறு விபத்து ஏற்படுவதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். ஈரோட்டில் ஆட்கள் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போதே வீடு புகுந்து கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தனியார் உணவகத்தில் பணியாற்றும் கிருஷ்ணகுமார் என்பவரது வீட்டில் பீரோவிலிருந்த 8 சவரன் நகை மற்றும் 2000 ரொக்கம் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றதாக புகார் அளித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரித்து வருகின்றனர். கோவை மாவட்டம் ஆனைக்கட்டி பகுதியில் மகளிருக்கான 5 இலவச பேருந்து சேவையை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் முத்துசாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார். முன்னதாக ஆனைக்கட்டி மலைப்பகுதிகளில் உள்ள 7 கிராமங்களைச் சேர்ந்த ஆதிவாசி மக்களுக்கு வீடு கட்டுவதற்கான உதவித்தொகை ஆணைகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கூடுதல் ஆட்சியர் ஸ்வேதா சுமன், முன்னாள் MLA ஆறுகுட்டி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சி பேருந்து நிலையத்திலிருந்து புதிய வழித்தடங்கள், புதிய பேருந்துகள் இயக்கம் மற்றும் நகர பேருந்து வழித்தட நீட்டிப்பு செய்து அமைச்சர் மு.பே. சாமிநாதன் மற்றும் கயல்விழி செல்வராஜ் ஆகியோர் துவக்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் தாராபுரம் வருவாய் கோட்டாட்சியர் செந்தில் அரசன், அரசு போக்குவரத்து கழக பொது மேலாளர் செல்வகுமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். திருவேற்காடு நகராட்சியின் 10வது வார்டு திமுக பெண் கவுன்சிலர் நளினி குருநாதன் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். தேர்தல் விதிமுறைகளை மீறி கவுன்சிலரின் கணவரே குப்பை டெண்டர் எடுத்ததன் அடிப்படையில் கவுன்சிலர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோடியின் பக்தனாக மோடியை பார்த்து அரசியலுக்கு வந்தவன் நான் என்றும், மோடியை போன்ற கடின உழைப்பாளர் இந்தியாவில் யாரும் இல்லை என்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார்.
அஜய் சிங் எழுதிய பாரதிய ஜனதா கட்சியின் புதிய சிற்பி புத்தக வெளியீட்டு விழா சென்னை அடையாறில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அண்ணாமலை, ஆட்சிக்கு வந்து ஓரிரு ஆண்டுகளிலேயே தடுமாற தொடங்கி விடுகின்றனர். ஆனால் குஜராத்தில் 22 ஆண்டுகளாக பாஜக ஆட்சி தொடர மோடியே காரணம் என்று கூறினார். மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு சிதம்பரத்தில் துணை ராணுவத்தினர் மற்றும் போலீசார் கொடி அணிவகுப்பில் ஈடுபட்டனர். சிதம்பரம் காந்தி சிலை பகுதியில் இருந்து புறப்பட்டு முக்கிய வீதிகளான வேணுகோபால் பிள்ளை தெரு, கீழரத வீதி, வடக்கு ரத வீதி, வடக்கு மெயின் ரோட்டில் உள்ள தனியார் திருமண மண்டபம் வரை கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. பிரதமர் வருகையால் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்களிடையே சிறு சலசலப்பு ஏற்பட்டது. வாக்களிப்பதன் விழிப்புணர்வு குறித்து புதுக்கோட்டை அரசு மன்னர் கலைக்கல்லூரியில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அரசு மன்னர் கலைக்கல்லூரியில் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தேர்தல் பருவம் தேசத்தின் பெருமிதம் என்ற தலைப்பில் கையெழுத்து இயக்கம் துவங்கப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் மெர்சி ரம்யா முதல் கையெழுத்திட்டு இயக்கத்தை தொடங்கி வைத்தார். கல்லூரி மாணவர்கள் அனைவரும் இந்த நிகழ்வில் பங்காற்றி வாக்களிப்பது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். ஒவ்வொரு கவுன்சிலரும் 5 கிலோ உடல் எடை குறைக்க வேண்டும் என்று அமைச்சர் KN நேரு நகைச்சுவையாக வலியுறுத்தியுள்ளார். சென்னை மாநகராட்சி ரிப்பன் மாளிகை வளாகத்தில் கட்டப்பட்டுள்ள சீர்மிகு ஆளுமை கட்டடம் மற்றும் கட்டளை மைய கட்டடத்தினை அமைச்சர் KN நேரு திறந்து வைத்தார். மேலும் மாநகராட்சி அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களுக்கான உடற்பயிற்சி கூடத்தினையும் திறந்து வைத்த அமைச்சர் KN நேரு ஒவ்வொரு கவுன்சிலரும் 5 கிலோ எடையாவது குறைக்க வேண்டும் என்று நகைச்சுவையாக வலியுறுத்தினார். திருப்பூரில் போதைக்காக வலி நிவாரணி மாத்திரைகளை விற்பனை செய்தவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் காலேஜ் ரோட், மாஸ்கோ நகர் ஆகிய பகுதிகளில் உள்ள சில மருந்தகங்களில் போதைக்காக வலி நிவாரணி மாத்திரைகள் விற்பனை செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது. இதில் சம்பந்தப்பட்ட முகமது இக்பால், சிவகுமார் உள்ளிட்ட 6 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 200க்கும் மேற்பட்ட வலி நிவாரணி மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டன. ராஜபாளையம் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பகுதியில் சுந்தரி என்ற பெண்ணிடமிருந்து 4 கிலோ 400 கிராம் எடை கொண்ட கஞ்சா கைப்பற்றப்பட்டது. மொத்த வியாபாரியைப் போல நடித்த சுந்தரி தனது கணவரின் உதவியுடன் கஞ்சா விற்பனை செய்து வந்தது போலீசில் விசாரணையில் தெரியவந்துள்ளது. வார இறுதி நாட்களை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மார்ச் 15, 16 மற்றும் 17 ஆகிய நாட்களில் சென்னையில் இருந்து இதர இடங்களுக்கு மக்கள் அதிக அளவில் பயணம் மேற்கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து கிளாம்பாக்கம் மற்றும் கோயம்பேட்டில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. சேலத்தில் காரில் கடத்தி வரப்பட்ட 2.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புகையிலைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சேலம் மாவட்டம் உடையாப்பட்டி தேசிய நெடுஞ்சாலையில் குஜராத் பதிவு எண் கொண்ட வாகனம் ஒன்றை போலீசார் சந்தேகத்தின் பேரில் விசாரித்தனர். அப்போது வாகனத்தில் அமர்ந்திருந்த வடமாநில இளைஞர் ஒருவர் தப்பி ஓடினார். பின்னர் ஓட்டுநர் லட்சுமணனை மடக்கி பிடித்த போலீசார் வாகனத்தை சோதனை செய்தனர். இதில் 2.5 லட்சம் ரூபாய் மதிப்புடைய 500 கிலோ புகையிலைப் பொருட்கள் சிக்கின. லட்சுமணனை கைது செய்த போலீசார் இதில் தொடர்புடைய நபர்களை தேடி வருகின்றனர். கடையநல்லூர் பகுதியில் பூட்டிய வீட்டில் 70 கிராம் நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் பகுதியைச் சேர்ந்தவர் காஜா மைதீன். இவர் தனது குடும்பத்துடன் தொழுகைக்காக பள்ளிவாசல் சென்றிருந்த நேரத்தில் வீட்டின் பூட்டை உடைத்து 70 கிராம் தங்க நகை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2500 ரூபாய் ரொக்கப்பணம், 30,000 ரூபாய் மதிப்பிலான செல்போன் உள்ளிட்டவைகளும் கொள்ளையடிக்கப்பட்டன. சம்பவம் தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வரும் நிலையில் சிசிடிவி காட்சிகளின் உதவியுடன் கொள்ளையர்களை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் இளைஞரை தாக்கி செல்போன் பறித்த சம்பவத்தில் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் பகுதியைச் சேர்ந்தவர் பிரபாகரன். கடந்த 12ஆம் தேதி ஈரோட்டில் உள்ள கனி ராவுத்தர் குளப்பகுதியில் பேருந்திற்காக நின்றபொழுது மர்ம நபர்கள் சிலர் இவரை தாக்கி செல்போனை பிடுங்கிச் சென்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக லோகேஷ், ஜோதிமணி, சூரியபிரகாஷ், தேவராஜ் ஆகிய 4 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். நெல்லை மாவட்டம் பற்பநாதபுரத்தில் குழந்தை கடத்தல் விவகாரத்தில் எச்சரிக்கை போஸ்டர் ஒட்டிய 2 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். பொதுமக்கள் பெற்றோருக்கு அச்சத்தை ஏற்படுத்தும் விதமாகவும் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையிலும் எவ்வித அனுமதியும் இன்றி போஸ்டர் ஒட்டியதால் இளைஞர்கள் இமானுவேல், ஆண்டனி, சுரேஷ் ஆகிய 2 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீஸ் தரப்பு கூறியுள்ளது. திருப்பத்தூரை அடுத்த சிவராஜ்பேட்டையில் இயங்கி வரும் அலங்கார பொருட்கள் சேமிப்பு குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சாம்பலாகின.
தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் பல மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். குடோனில் இருந்த UPS வெடித்ததே தீ விபத்து ஏற்பட காரணமாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சத்தியமங்கலத்தில் தாயை பிரிந்து வாடிய குட்டி யானையை மீட்டு வனத்துறையினர் காப்பகத்தில் பராமரித்து வருகின்றனர். தாய் யானை இறப்பால் தவித்த 2 மாத குட்டி யானையை வேறு யானைகள் கூட்டத்தில் சேர்க்க வனத்துறை முயன்றும் பயனளிக்கவில்லை. இதனையடுத்து தெப்பக்காடு யானைகள் முகாமிற்கு குட்டி யானையை அழைத்து வந்து கூண்டு அமைத்து வனத்துறை குட்டியை பராமரித்து வருகிறது. எளிதில் நோய் பரவும் வாய்ப்பு உள்ளதால் குட்டியை காண்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூரில் வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் சுப்பிரமணிய சுவாமி கோவில் யானையான தெய்வானை நீச்சல் குளத்தில் உற்சாகமாக குளித்தது. நீச்சல் குளத்தில் உருண்டும் ஷவர் பாத்தில் குதித்தும் உற்சாக குளியல் போட்ட யானையின் காட்சிகள் வைரலாகி வருகின்றன. பழனியில் தக்காளி விலை வீழ்ச்சி அடைந்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி சுற்றுவட்டார பகுதி கிராம விவசாயிகள் தக்காளி சாகுபடியில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது ஒரு பெட்டி 100 ரூபாய் முதல் 120 ரூபாய் வரை விற்பனையாகிறது. இதன் காரணமாக 1 கிலோ தக்காளியின் விலையானது 7 ரூபாய் முதல் 8 ரூபாய் வரையில் விற்பனையாகிறது. தக்காளி விலை சரிவால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர்.